ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் இல்லாட்டினாலும் ஐபிஎல் நியூஸ் எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கு. திருப்பியும் வந்து நம்ம வியூவர்ஸும் நிறைய கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஐபிஎல் டிஸ்கஷனுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்ஷனுக்கு வந்து ஹாட் ப்ராப்பர்ட்டிஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேட்டரி டாக்கு. நீங்க வந்து என்ன, யார் யார் வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா கேமரூன் கிரீன் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து அதிகமா போவாரு. ரிலீஸ் பண்றது நம்ம யாருக்கும் தெரியாது, அது ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ யார், இப்போ சஞ்சு வரலாம், இஷான் கிஷான் வரலாம், வெங்கடேஷ் ஐயர் வரலாம், ஆஷ் வரலாம், நிறைய பேர் வரலாம். அது வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒன்ஸ் இட்ஸ் அஃபிஷியலி அனௌன்ஸ் தான் நமக்கு அது தெரிய வரும். பட் தென் வெளியில இருந்து வர்றவங்க அப்படிங்கிறப்ப ஸ்டோக்ஸ் மைட் மிஸ் அவுட் அகைன். நீங்க அன்னைக்கே அது சொன்னீங்க. வேற வந்து டக்கெட் வில் கோ ஃபார் பிக். இது கண்டிப்பா உள்ள வந்தாரு அப்படின்னா ஹி ஷுட் பி ஹாட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ரூக் அன்பார்ச்சுனேட்லி அவர் வர முடியாது. அந்த மாதிரி இன்னும் நிறைய லுவான் பிரெட்டோரியஸ் கூட இப்போ நான் சவுத் ஆப்பிரிக்கால இஸ் ரெகுலர் நோ, அவரு ஒரு சான்ஸ் இருக்குமான்னு நீங்க சொல்லணும். வேற நீங்க தான் எக்ஸ்பர்ட், நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க ஹாட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுங்க, அங்க இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கிரீன் வந்து பர்ஃபெக்டா நெயில் பண்ணீங்க. 15 கோடி மினிமம் எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். டக்கெட் வந்து 15 கோடிலாம் போக மாட்டாரு. அவருக்கும் ஒரு குழாய் அடிச்சுட்டு நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த டாயின் பிரிட்டோரியஸ் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் எப்படின்னா, இப்போ இல்ல, இந்த இந்த ஓ பேட்டர் அந்த ஒன் டவுன் ஆடுறாரு அந்த பிரிட்டோரியஸ், லோன் பிரிட்டோரியஸ். யுவான்ரி பிரிட்டோரியஸ் டுவான்ட்ரே சொல்றீங்களா? பிரிட்டோரியஸ் அவரை சொல்றேன், டுவாயின் பிரிட்டோரியஸ் சொல்லல. கண்டிப்பா அவருக்கு பெட் கிடைக்கும். நீங்க டாயின் பிரிட்டோரியஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இவரை சொன்னேன், இப்ப ஆடிட்டு இருக்காரு அதுக்கு சொல்றேன், லோன் யுவான்ரி பிரிட்டோரியஸ். பிரிட்டோரியஸ் கண்டிப்பா பெட் கிடைக்கும். ஆனா ஹை பிரைஸ் போவாரா அப்படின்னு தெரியாது. ம் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, கையை சுத்தி ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அது ம் ஒரு ஓவர் 2 ஓவர் திருட முடியும். ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டரு. விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு. இஸ் டெஃபினெட்லி த ஃபியூச்சர். இந்த ப்ரீவியஸ் 3 வருஷம் சொல்றதுக்கு முன்னாடியே தான் சொல்றேன், குவிண்டன் டிகாக் மாதிரியே தான் அடிச்சு தான் ஆடுவாரு. ம் பிட்டு வரும், பட் ஹை பிரைஸ் வராது. இந்த டாயின் பிரிட்டோரிஸ பத்தி சொல்றேன். இப்ப அதாவது புஜாராக்கு வந்து எப்பவுமே மரியாதை ஆல் டைம் கிரேட்டா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ம் சில பிளேயர்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னாலும் அந்த மத்த பிளேயருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோ இதுவோ இந்த ஒரு சில பிளேயருக்கு கிடைக்காது. இப்ப இன்னொரு ஸ்டாட் சொல்றேன். டாயின் பிரிட்டோரியஸ் கடைசி 2 வருஷத்துல பவர் பிளேல எக்கானமி 6.92. நான் சொல்றதை ம். நம்புறீங்களா நீங்க? நீங்களும் நீங்களும் நிறைய கிரிக்கெட்லாம் இல்ல, நீங்க பார்த்து நியூ பால்ல போட வச்சீங்களா, அதுக்கப்புறம் அவருடைய இது கொஞ்சம் கேம் நிறைய வேல்யூ இருக்கு, ஆட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. யூஸ். சார், ஒரு சில பிளேயர்லாம் அந்த பல்ஸ் தெரியணும் நீங்க எப்போ. அவரு தேங்க் பண்ணது எல்லாமே அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோமே, ஐ வாஸ் வெரி தேங்க்ஃபுல், அதை பத்தி எல்லாம் நம்ம பேசினோமே உங்ககிட்ட. ஒரு சில பிளேயர்லாம் எப்படின்னா, ம் எங்க கரெக்டா ஒரு ஒரு சில பிளேயர்லாம் எப்படி யூஸ் பண்ணாலும் ஆடுவாங்க. ஒரு சில பிளேயர்ல கரெக்டா அந்த பல்ஸ் புடிச்சு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சான்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கமிட்டட் பிளேயர்ஸ். ஈ வில் டெலிவர். சீப்பா பேஸ் பிரைஸ் கிடைப்பாங்க. பின்னாடி வந்து அவரால் பெரிய சிக்ஸும் அடிக்க முடியும். டக்கத்தை பத்தி சொல்லிட்டீங்க, கிரீனை பத்தி சொல்லிட்டீங்க. இன்னொரு பிளேயரை பத்தி சொல்ல, டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் டிம் சைஃபர்ட். ஈ won't ம். பி a பேட் பிளேயர் at all. He won't fetch big money, but he will be a useful cricketer. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மிச்சேல் ஓவனுக்கு கண்டிப்பா ஒரு ஏன்னா ரெண்டு. அவங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் டெம்பரரியா தானே எடுத்தாங்க. சோ அதனால மிச்சம் திருப்பி வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் டெம்பரரியா தான் எடுத்தாங்க, ஆமா ஆமா, ஐபிஎல் ஷட் மிச்சேல் டவுன் ஓவன் பண்ணதுக்கு அப்புறம். டெம்பரரியா தான் ம். எடுத்தாங்க. பிஎஸ்எல் இருந்தாரு, பிஎஸ்எல் இருந்து ம். கடைசியில வந்தாரு. அதனால கண்டிப்பா வந்து மிச்சேல் ஓவனும் பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎல் பிக்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரையும் கரெக்டா அந்த டவுன் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இது பண்ணுவாரு. போலிங்கும் வந்து அப்படியே நச்சு நச்சுன்னு போடுவாரு. வெரி குட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மயாங்க் அகர்வால் என்ன பொறுத்த ம். வரைக்கும், தட் கான்பிடன்ட் நோ மேட்டர் வாட் இஸ் a வெரி குட் பிளேயர், இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்தியாக்கெல்லாம் டபுள் செஞ்சுரி டெஸ்ட்ல வச்சு வாங்கியிருக்காரு. தட் ஷார்ட் ஸ்டிண்ட் வித் ஆர்சிபி would have given a lot of hope for him. ஏன்னா ஒரு மாதிரி டவுனா இருந்து அன்சோல்டா போறதுன்றது பெரிய விஷயம். தேங்க்ஃபுல் ஃபார் ம். ஆர்சிபி டு கெட் him as a லேட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு இந்தியன் கமாடிட்டி நான் சொல்றேன். அதனால அவர் நிறைய போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர், நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு ஆனஸ்டா சொன்னோம். ஷைஹோப் எல்லாம் அன்சோல்டா போறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹார்ஷ். இஸ் அ டாப் கிளாஸ் பிளேயர். டெல்லி கேபிட்டல் சான்ஸ் கொடுத்தாங்க, அடிக்கல. அதையும் நான் ஒத்துக்கிறேன். போன வருஷம் சான்ஸ் கொடுத்தாங்க அவருக்கு, அடிக்கல. ஆனா இஸ் அ குவாலிட்டி பிளேயர். என்ன பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் தட்டி கொடுத்து ஆட வச்சீங்கன்னா செம கமிட்டட் பிளேயர், டபுள் டியூட்டி பிளேயர். ஒரு விக்கெட் கீப்பர், ஓபன் பண்ணுவாரு, நம்பர் 3 ஆடுவாரு, பிக் ஹிட்ஸ் செட்டில் ஆனா அடிப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஷை ஹோப் இஸ் குட் எனப் டு பிரேக் இன் டு இட். நீங்க நினைக்கிறீங்களா இல்லன்றீங்களா?
கண்டிப்பா போயிடா. ஏன்னா ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒருத்தரும் அவரை ரேட் பண்ணி ஹி பிளேட் அஹெட் ஆஃப் சம் பிக் பிளேயர்ஸ் போன ஐபிஎல். இந்த வருஷம் கிடையாது, அதுக்கு முன்னாடி வருஷம்லாம். அண்ட் இஸ் குவாலிட்டி பிளேயர். எப்படி அடிச்சிருக்காரு, கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரு பாகிஸ்தானோட எல்லாம். எந்த கண்டிஷனா இருந்தாலும், எந்த ஆப்போசிஷனா இருந்தாலும், பிகாஸ் இஸ் டெக்னிக்கலி குட், ஹி வில் மேக் ரன்ஸ். அதனால கண்டிப்பா அவரெல்லாம் எடுக்கலாம். பட் இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பீடா. அது எப்படி பாக்குறாங்கன்னா அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஷையோப்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். ம் அதுக்கப்புறம் தென் he explodes. இஸ் நாட் someone is going to just go hammer and tongs from ball out. ஒரு ப்ராப்பர் ம் கிரிக்கெட்டரு. பட் நீங்க ஒரு 14 மேட்ச் எல்லாம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா 450 500 அடிச்சிருவாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னொருத்தர் டெஃபினட்டா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணி போவாருன்னு நான் நினைக்கிறேன். இதை ஒத்திக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. பிதாமகன் பேர்ஸ்டோ. நான் சொல்ல நிறைய வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஏன்யா அவர் பஞ்சாபி கிங்ஸ் ஆடும்போது அவர் அடிக்க மாட்டாரு அடிக்க மாட்டாருன்னு சொல்லினே இருந்தீங்க. அவர் அடிக்கவும் இல்ல. இப்ப என்னடான்னா அடிப்பாருன்ற நீ எந்த ஊர் யான்னு கேக்குறீங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு எல்லா பிச்சுமே பிளாட் ஆயிடுச்சு. சென்னையில கஷ்டப்படுவாரு. இப்ப சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா கஷ்டப்படுவாரு. இப்பயும் சொல்றேன் நானு. முல்லன்பூர்ல எடுத்தா கஷ்டப்படுவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தவிர வாங்கடையில எடுத்தாங்கன்னா பிரிச்சிருவாரு. வான்கடையில எடுத்தாருன்னா. கொல்கட்டால எடுத்தா பிரிச்சிருவாரு. இப்ப கொல்கட்டாவும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க குவிண்டன் டிகாக் விட்டாலும் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்கேயுமே அடிக்கல குவிண்டன் டிகாக். சமானுல்லா குர்பாஸ் நல்ல பிளேயர். பட் ஐபிஎல்ல இன்னும் நிக்கல அவரு. ஓகே, பேர்ஸ்டோஸ் விக்கெட் கீப்பர். பேர்ஸ்டோல அந்த பிக்சர்ஸ் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு எந்த மாதிரி. இப்ப இதே மாதிரி சன்ரைசர்ஸ். ஆனா சன்ரைசர்ஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்டாக்ட் அப் பேட்டிங். அவங்களுக்கு அவங்க வர முடியாது. ஆனா அந்த ஹைதராபாத்ல படும் அவருக்கு. ஸோ நீங்க எந்த மாதிரி பிச்சர்ஸுக்கு தகுந்த மாதிரி நல்ல ட்ரூ பவுன்ஸ் இருக்கிற பிச்சுன்னா சொருகிடுவார் ரெண்டு பக்கமும். ஸோ அவரும் நல்லா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஜெமி ஸ்மித். ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் ஜெமி ஸ்மித் வில் ஆல்சோ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த பேர்ஸ்டோ, ஜெமி ஸ்மித் இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க. கிரீன், இவர் மிச் ஓவர்லாம் டபுள் டியூட்டி. ஒன்னு விக்கெட் கீப்பிங் பண்றாங்க இல்ல போலிங் போடுறாங்க போது இப்ப பர்டிகுலரா உங்களுக்கு இந்த ஃபாரின் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் அவ்வளவு பெருசா வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் இப்ப குர்பாஸா இருக்கட்டும், குவிண்டன் டிகாக் இருக்கட்டும் பெருசா ஷைன் பண்ணல அப்படிங்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் எடுக்கிறேன். டாப் ஆர்டர் பிளேயர், டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர், கன்சிஸ்டன்டா ஆட முடியும், மேட்ச் ஜெயிக்க முடியும். ஒரு விக்கெட் கீப்பர், சேஃப் சேஃப் விக்கெட் கீப்பர் பேர்ஸ்டோலாம். ஜெமி ஸ்மித் பாத்தீங்கன்னா அவர் ஹிட்டிங் டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போறாரு ஒழிய T20ல இருக்கட்டும் உங்களுக்கு ஓடியில இருக்கட்டும் கேன் பி a வெரி குட் ஃபிட் வித் கைண்ட் ஆஃப் பிளேயர் இஸ். ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு டாப் கிளாஸா இருக்கு. அதுக்கப்புறம் இவரை பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. இங்கிலாந்துல சோனி பேக்கர் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலரு ஓகே. வச்சு ம் இடிக்கிறாரு. அந்த இதுக்கும் வந்தாரு அவரு. அந்த லாஸ்ட் இயரே அவரை பார்த்தேன் குளோபல் சூப்பர் லீக்ல. இந்த ஹாம்ஷயர் ஹாக்ஸுக்கு ஆட வந்தாரு. ஒரு டெட் பிச் சும்மா பறக்க விட்டாரு பால. ஆனா ஒரே ப்ராப்ளம் கொஞ்சம் ராவா இருக்காரு. பட் ஜெனுவன்லி குவிக்கு. 22 வயசு சின்ன பையன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன், இந்த மாதிரி பெரிய பெரிய இதா கொடுத்துட்டு பணம் ஃபாரின் பாஸ் பாலிசிக்கு 8 கோடி 9 கோடின்னு கொடுக்கறதுக்கு பேஸ் பிரைஸ்ல நான் எடுத்து வச்சு வளர்க்க பார்ப்பேன். இஸ் சீரியஸ்லி டேலண்டட், இஸ் வெரி ஃபாஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக்லயும் பாக்குறேன், இங்கேயும் பாக்குறேன். இங்கிலாண்ட கிராஹம் கிளார்க் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராடனரி ஆடாரு. செம மெச்சூரிட்டி காட்டுறாரு. ஒரு டாப் கிளாஸ் பினிஷர் அட் 6-5. அவருக்கும் வந்து ஒரு பிட், ஒரு சர்ப்ரைஸ் பிட் விழறதுக்கான சான்சஸ் அவருக்கு கண்டிப்பா இருக்கு. அவரை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல நான் பார்க்கல. ம் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இல்ல பீடாக் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையான்னு பாக்குறேன். எனக்கு பிரித்திஷா. உமேஷ் யாதவ் அண்ட் Nice. பிருத்திவிஷா சொல்லணும்னு நினைச்சேன். உமேஷ் யாதவையும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸா நேரா நேரா வந்து தேத்துவாருன்னா ஓகே. நான் உங்களுக்கு பாருங்க, உமேஷ் யாதவ் ஸ்டில் ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட், ஸ்டில் இஸ் குவிக் அண்ட் இஸ் காட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும் போது நான் ஒரு சில பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாருமே ஐபிஎலுக்கு வராங்கன்னா கஷ்டப்பட்டு போராடி பெர்ஃபார்ம் பண்ணி வராங்க. இவன்லாம் ஐபிஎல் ஆடுறான் அப்படின்னு சொல்றது தப்பு. யாரையுமே அந்த மாதிரி குறைப்பிட்டு மதிப்பிடக்கூடாது. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஐ ஸ்டில் ஃபீல் உமேஷ் யாதவ் அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் இஸ் பெட்டர் தேன் தீஸ் கைஸ். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிருத்திவி ஷா டேலண்டடா இல்லையா? டேலண்டட் தான். அவரு ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர் தான் சொன்னாங்க.
இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு விதமான கோச்சிங் இருக்கு. ஓகே, ஒன்னு யுவர் டெக்னிக்கலி வீக், ஐ ஷுட் ஹேவ் த நாலேஜ் டு சார்ட் யூ அவுட், பாயிண்ட் நம்பர் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் வந்து நாங்க எடுத்திருக்கோம் அந்த கரீபியன் பிரீமியர் லீக்ல, குவிண்டின் சாம்சன் அப்படின்னு. ம். பட்டு இன்னைக்கு ஒரு 9 பால் தொலைச்சாரு நெட்ஸ்ல. 9 பால் தொலைஞ்சு போயிடுச்சு, ரோடு கட்சன் எடுக்க முடியல பால. ஆனா அவரோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப போரா இருக்கு. ம். போய் சொல்லினே இருப்பேன், நான் பின்னாடியே நின்றுப்பேன். இந்த லென்த் அடிக்காத, இந்த லென்த் அடிக்காத, அவன் மேல தூக்கி போடுறான், இறங்காத இறங்காதன்னு சொல்லி இருப்பேன். இறங்கி வந்து ஸ்டம்பிங் ஆடுவாரு, இல்லன்னு சொல்லல. இவங்களாம் கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணணும், கொஞ்சம் திங்க் பண்ணாங்கன்னா ஈஸியா வந்துடலாம். சோ இப்ப நான் வந்து அவருக்கு பெட் போட்ட போது கேட்டேன், யாருப்பா இவரெல்லாம் எடுக்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் 2 வருஷத்துல பாருங்க, கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங் மட்டும். அதே மாதிரி இஸ் ஒரு ஆல்ரவுண்டர், குவிக்கா வேற போடுறாரு, ஒரு 130 போடுறாரு. அடிச்ச பால் நெல்லிக்காய் சைஸ் தான், ஆனா இஸ் நாட் ரெடி. அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பிளேயர்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு சில பிளேயருக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம், இந்த பேட் பேட் கேப் இருக்கு, இப்படி ஆடுற ஷோல்டர் ஓப்பன் அப் ஆகுது. ஒரு சிலருக்கு எப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில் பிரச்சனை இல்லை, டெசிஷன் மேக்கிங் பிரச்சனை இல்லை, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கும் போது இந்த லெவல் 4 கோச்சிங் பாத்தீங்கன்னா 15 நாள் செமினாரும் மேன் மேனேஜ்மெண்ட் தான். இந்த டெக்னிக் டாக்டிக்கெல்லாம் லெவல் 3யோட முடிஞ்சிடும். லெவல் 4 நீங்க பண்ணீங்கன்னா 15 நாளும் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஓகே, மாதிரி கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான், இப்படி இருக்கான், அவனை எப்படி மேனேஜ் பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு பிளேயர் வந்து டேலண்ட் வைஸ் இஸ் ரெடி அட் தட் லெவல்னா, யூ அந்த ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு போய் இந்த பாரு உன் கெரியரே முடிஞ்சிடும், நாளைக்கு நீங்க ரோட்ல போனீங்கன்னா கூட உன்னை யாருன்னு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ பிளேயர் வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆட்டிடியூட் எல்லாம் பிரச்சனை இல்ல, பிளேயர் கால்டு ஜேசன் ராய். ஓகே, இப்ப அந்த ஜேசன் ராய் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு கேக்குறேன், என்ன மாதிரி பிளேயர் தெரியுமா அவரு? 2019 வந்து 19 வேர்ல்ட் கப்ல பாருங்க. யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப 100 ஆடிட்டு இருக்காரு, 100லயே அடிக்க மாட்டேன்றாரு. ஓகே, சோ நிறைய பேர் என்னன்னா அப்படியே காணாம போயிடுறாங்க, என்ன ஆனானே. இன்னொரு கிளாசிக்கல் ராயோ எக்ஸாம்பிள், 2 சீசன் முன்னாடி ஐபிஎல்ல கூட அடிச்சாரு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டார். ஓடியன் ஸ்மித் அப்படின்னு ஒரு பிளேயரை 2021ல எங்கிருந்தோ நாங்க வந்து டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் டீமுக்கு எடுத்துன்னு வந்தோம். பஞ்சாப் கூட அதிகமா கொடுத்திருந்தாங்க, 8 கோடி கொடுத்திருந்தாங்க. கரெக்டா சொல்றீங்க, சூப்பர். அந்த T10 லீக்ல செஞ்சாரு வச்சு எங்களுக்கு. ஓகே, அந்த T10 லீக் நவம்பர் அது முடிச்சு 19 நாள் கழிச்சு ஆக்ஷனு. பஞ்சாப் கிங்ஸ் நீங்க சொல்ற மாதிரி 1.26 மில்லியன் நம்ம கொடுத்து அந்த 8 கோடி கொடுத்து அவர் எடுத்தாங்க. எங்களோட டீம் கொட்டா கிளாடியேட்டர்ஸ் பிஎஸ்எல்லையும் இருந்தாரு. இப்போ அப்படியே எங்க டீம்ல தான் இருந்தாரு, கயானா அமேசான் வாரியர்ஸ் 2023ல கப்பு ஜெயிச்ச போது எங்க டீம்ல தான் இருந்தாரு. இந்த 2 வருஷத்துல காணாம போயிட்டாரு அப்படியே. ஸோ அந்த ஒரு சில பிளேஸுக்கெல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் கிடையாது, வேற என்ன ப்ராப்ளம்ன்றத ஆஸ் அ கோச் நீங்க டிஸ்கவர் பண்ணி அவங்களோட கெரியரை காப்பாற்றணும். இப்ப நீங்க எப்படி, இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு பிரான்ச்சைசில இருந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராமன் வச்சுக்கோங்களேன் பேரு. அந்த ராமன் ஐயோ ஆட்டிடியூடு படு கேவலம், அவனெல்லாம் மேய்க்கவே முடியாது, டெரபிள் ஆட்டிடியூடு அப்படின்னு ஒரு பிரான்ச்சைசில இருந்து வந்த காட்டு தீ மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் அஸ் அஸ் கோச்சஸ் இஸ் மேன் மேனேஜ்மெண்ட். அதை நான் பொறுமையா பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு லெவலுக்கு மேல அதெல்லாம் பண்றதுக்கு எப்ப நல்லா இருக்கும்னா, ஜெயிச்சுனே இருக்கும் போது நல்லா இருக்கும். எல்லா டோர்னமெண்ட்டும் ஜெயிக்கலாம் முடியாது, மண்ணை கவ்வும் ஒரு சில டோர்னமெண்ட்லாம். அப்போ உங்க ப்ரெஷர்ல ஓனர்கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசணும், அவன்கிட்ட பேசணும். அப்படிங்கும் போது நீங்க உட்காந்துன்னு அவனை உட்காந்து வாடா செல்ல குட்டின்னு தட்டி எல்லாம் உங்களால கொடுக்க முடியாது. பட் யூ காட் டு ஃபைண்ட் எ வே டு மேக் ஷூர் when a talent is there it should not be wasted. பிருத்திவி ஷாக்லாம் டேலண்ட் இருக்குங்கும் போது அவரை நான் விடவே மாட்டேன். இஸ் a வெரி குட் டேலண்ட், சின்ன பையன் 25 வயசு தான் ஆகுது அவருக்கு. அப்படிங்கும் போது அவர் திரும்பி வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்ப இந்த லிஸ்ட்டை தவிர நம்ம சொல்லிட்டோம், இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பெட் கிடைக்கும். ஒரு சிலர் ஹையர் பிரைஸ்ல போவாங்க, ஒரு சிலர் மீடியம் பிரைஸ்ல போவாங்க, டக்கட் மாதிரி வருவாங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன பிரைஸ்ல போவாங்க. இப்ப நீங்க வந்துட்டு வேற பிளேயர்ஸ், இந்த மாதிரி டிஸ்கார்டட் பிளேயர்ஸ், பிருத்திவி ஷா, உமேஷ் ஷா பத்தி மறந்து போன பிளேயர்ஸ், இல்லைன்னா வேற ஏதாவது எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதுக்கு முன்னாடி துஷார் ரஹேஜா ஃப்ரம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் வில் கெட் அ பிட். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி அந்த எசக்கி முத்து அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் bowler செம்ம குயிக்கா போடுறாரு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் ராவா இருக்காரு. தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். அவரையும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் bowling கோச் எடுத்து அந்த T20 நுவான்சஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தா அவரும் வந்து ரொம்ப நல்லா வருவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை தவிர நம்ம டிஸ்கஸ் பண்ண பிளேயர்ஸை தவிர வேற ஏதாவது டிஸ்கார்ட்ஸ் இல்ல ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் இல்ல இந்தியன் பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ் உங்க மனசுல வருதா? நான் சொல்றேன், ஒரு சிலர் இருக்காங்க, நான் சொல்றேன். முஸ்தபிசூர் கடைசியில தான் வந்தாரு, நல்லா போட்டாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஐ திங்க் ஹி வில் கெட் அப் பிட்னு நினைக்கிறேன். பிராக் என்ன நினைக்கிறீங்க? சார் அவர் பழைய மாதிரி இல்ல சார். நல்லா போட்டாரு அப்படியா? டெலிவரி பழைய மாதிரி. ஆஹ் அவர் போடுற அந்த ஸ்லோ டெலிவரி ரீட ஏன்னா இந்த ம் ரிஸ்ட் பொசிஷன் இங்க இருந்து ஆஃப் கட்டர் போடுவாரு. அதை உங்களுக்கு ம் ரீடே பண்ண முடியாது எப்படி வருது. அந்த ஸ்கில் என்னமோ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு அன்பார்ச்சுனேட்டா தெரியுது. பழைய இது மாதிரி ஓகே. பிட்டு கிடைக்கலாம். ஐம் நாட் சேயிங் பட் ஐ டோன்ட் see people really fighting for him the way they did for him a few seasons ago. He's a very good bowler. Experience cannot be substituted. அந்த அளவுக்கு அந்த ஒரு எடுப்பான் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான் அப்படி அப்படி அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. ஓகே. அகில் ஹுசேன் நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. இப்போ 100ல நீங்க பாத்திருப்பீங்க. நல்ல யூட்டிலிட்டி போலர், பவர் பிளேல போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர், நல்ல ஆல்ரவுண்டர். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? என்ன கேட்டா நான் எடுப்பேன். நான் எப்படி யோசிப்பேன்னா இப்ப எல்லாருமே என்ன தப்பு தர்மா பண்றாங்க, ஃபாஸ்ட் bowler ஸ்பின்னர் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. அதாவது அகில் ஹுசேன் எப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பர்ட் லீஸ்ட் எக்கனாமிக்கல் bowler இன் பவர் பிளே இன் வேர்ல்டு கிரிக்கெட் டாப் 5. ஓகே, அவர் எந்த சர்ஃபேஸ்ல கொடுத்தாலும் ஈ கேன் bowl வெல் இன் பவர் பிளே. அப்படிங்கும்போது இப்ப உங்களுக்கு ஒரு இது ஓபன் அவுட் ஆயிடும். 3 ஓவர் பவர் பிளேல ஒருத்தர் போடுறாருன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மும்பை இந்தியன்ஸ் வச்சுக்கோங்களேன், 3 ஓவர் அவர் போட்டாருன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை ஏமாத்திடுவான் பவர் பிளேல போடாம. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ட்ரெண்ட் போல்ட் தீபக் சஹர் அக்கீல் ஹுசேனை வச்சு ஏமாத்திட்டு பும்ராவை அதுக்கப்புறம் 2 ஓவர் மிடில் ஓவர்ஸ் 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல போடானா மும்பை இந்தியன்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவங்க நிறைய அந்த ஐடியால தானே போய் அவங்க கசன் ஃபாரும் எடுத்தாங்க, அப்புறம் முஜிபையும் ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க. கொண்டாந்தாங்க. இப்போ இன்னைக்கு போட்டார் பாருங்க அல்லாஹ் கசன் பார் கொஞ்சம் ரன்னு கொடுத்துட்டாரு. ரியல் டீல். சின்ன பையன் இங்க சுருக்க 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 டீக் அவுட் படத்துக்குள்ளே எனக்கே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த மேட்ச் நாங்க அவரோட தான் ஆடுறோம், அந்த ஆன்டிகோவோட. கையில இருந்து ஃபிங்கர்ல இருந்து பால் போகுது பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இஸ் ஆல்சோ ஜெனிவன் பவர் பிளே போல. கொஞ்சம் லென்ஸ் மிஸ் பண்றாரு. லென்ஸ் மிஸ் பண்ணி பின்னாடி போய் குமரிடுவாங்க. அகில் ஹுசேன் பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் காயினை வச்சீங்கன்னா அந்த 1 ரூபாய் காயின்லயே அடிப்பாரு. பேட்டிங் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர் கமிங் அட் 800 பிக் சிக்ஸஸ் அண்ட் இட்ஸ் பிரில்லியன் ஃபீல்டருங்கும் போது நான் அப்படிதான் யோசிப்பேன். எந்த டீமா இருந்தாலும் சரி, யோ நீ ஃபாஸ்ட் பவுலரோ ஸ்பின்னரோட 3 ஓவர் பவர் பிளே 21 ரன் இந்த பாட்டா ஐபிஎல் பிச்சில் என்ன போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா ஐ ஓன்ட் பி சீயிங் ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்பின்னரு ஃபாஸ்ட் பவுலர் டெத்துல நீ ஃபாஸ்ட் பவுலர் ரிசர்வ் பண்ணிக்கோ. 3 ஓவர் போடக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு பவர் பிளேல கிடைச்சா எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் நீங்க சொல்லுங்க. ஐ வில் ஆமா டெஃபினெட்லி பிரியா. பிக் ஃபார் அகில் ஹுசேன். ஹி கேன் bowl in எனி சர்ஃபேஸ் இன் பவர் பிளே. எனி டீம் ஆமா வில் பி வேல்யூ ஆடட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, இப்ப அதே பவர் பிளே பவுலிங்க்கே நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். குறிப்பா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு, எஸ்பெஷலி ரிப்போர்ட் சேயிங் தட் அவங்க கான்வே ரச்சின் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா they will be looking for one ஃபாரின் ஓப்பனர் ஆல்சோ. கைல் மேயர்ஸ் மாதிரி ஒருத்தரை எடுத்துட்டு 2 ஓவர் பவர் பிளேல அவரும் போட முடியும்ல பீடா? என்னோட ஒரே பயம் 2 ஓவர் தாராளமா போட்டுருவாரு. ஏன்னா இவ்வளவு ஸ்விங் பண்ணுவாரு நியூ பால்ல. இவ்வளவு எனக்கு இதுக்கு மேல கை போனா வந்து தெரியாது ஸ்கிரீன்ல. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இஸ் பேட்டிங் ஹஸ் பின் வெரி வெரி இன்கன்சிஸ்டன்ட். நீங்க எப்படி அவர் அதாவது நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதே என்ன, 2 ஓவர் பவர் பிளே 2 ஓவர் பவர் பிளேன்றீங்க. ஸோ நான் நீங்க அவரை எப்படி எடுக்கணும், ஒரு சில டீம் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல நான் வீக்கா இருக்கேன், இந்த ஓட்டையை நான் அடைக்கணும்னா அந்த ஓட்டையை நான் அவரை வச்சு அடைக்க முடியுமா 2 ஓவர்? ஆமா அடைக்க முடியும். அதுக்கப்புறம் பேட்டிங் அவர் பர்ஃபார்ம் பண்ணா எனக்கு போனஸ். ஆடட் அட்வான்டேஜ். இப்ப நிறைய பேர் எப்படி பார்ப்பாங்க, ஏன்னா பவர் பிளே தவிர அவரை எங்கேயுமே அவர் போட முடியாது. வெள்ள போட்ட நொறுக்கிடுவாங்க அவரை, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அகில் ஹுசேன் ஆல்சோ அப்ளைஸ் டு த சேம் கேட்டகரி. பட் நான் உங்களை கேக்குறேன்,
கொஞ்சம் பாவமா இல்ல உங்களுக்கு ஐபிஎல்ல 6 ஓவர்ல 86, 6 ஓவர்ல 94, 6 ஓவர்ல 87, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல when I have particular bowlers who are tailor made for me to not bleed runs in power playல இந்த 60-70 போற டீம் தான் 220 அடிக்குது. பவர் பிளேல புட்டுக்கிட்ட டீம்லாம் ரொம்ப கஷ்டம் ரெக்கவர் ஆகி வர்றதுங்கும் போது, ஓகே எனக்கு பவர் பிளே வின் பண்ண இவனால முடியுமா, இவன் தான் அந்த அஸ்திரமா, நான் எடுப்பேன். அண்ட் இந்த பேட்டிங் இஸ் கோயிங் டு கிளிக், இட் இஸ் கோயிங் டு பி a bonus for me நீங்க சொல்ற மாதிரிங்கும் போது ஐ வில் டெஃபினெட்லி திங்க் அபவுட் இட். த சேம் அப்ளைஸ் டு டாயின் பிரிட்டோரியஸ் ஆல்சோ. இந்த 2.5 வருஷத்துல டாயின் பிரிட்டோரியஸோட எக்கானமி பவர் பிளே 6.92, which is exceptional. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. தொடர்ந்து இந்த கரீபியன்ல இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த கரீபியன் பிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் நின்று வருது சார், ஐபிஎலோட கம்பேர் பண்ணாதீங்க, மறுநாடி வாங்கிடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் கிவ் அன் ஒப்பீனியன் அன்லெஸ் அதர்வைஸ் தட் இஸ் கெட்டிங் தட் மறுநாடி. எஸ் டன் வெல் ஆக்சுவலிங்கும் போது 50 லட்சத்துக்கு மேல பேஸ் பிரைஸ் யாருமே அவருக்கு ஃபிட் பண்ண மாட்டாங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கப்புறம் எவ்வளவு பேட்டிங்ல செம சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு. கடைசி பால்ல போன வருஷம் அமீரை சிக்ஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆமா நான் பிரில்லியன்ட் ஃபீல்டர், நான் எப்படி யோசிப்பேன், ஒரு நம்பர் 9ல எனக்கு டாயின் பிரிட்டோரியஸ் வராரு. அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்லயும் என்ன பண்ணுவாரு, ஸ்லோ அண்ட் வைடா போட்டு இருப்பார், ஆஃப் சைட் ஃபீல்ட்ல செட் பண்ணிட்டு போது ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு பிளேயரு 8.75 கோடி கொடுத்து லியம் லிவிங்ஸ்டன் எடுக்கிறீங்க, நீங்க 50 லட்சம் கொடுத்து டாயின் பிரிட்டோரியஸ் எடுக்கூடாதா? தெரியாம கேக்குறேன் நான் உங்களை. அது கிரிக்கெட்டுக்கும் மேலே பல விஷயங்கள் இருக்கு, அது அப்ப வரும்போது நம்ம பேசலாம். சரி, இப்ப நான் 3 ஃபாஸ்ட் பவுலர் சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பென் வார்ஷியஸ் நல்லா தான் போடுறாரு, பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பாரு, உங்களுக்கும் தெரியும். அடுத்தது வந்து இந்த மேத்யூ பாட்ஸ், அவரு இருக்காரு இங்கிலாந்துல, அவரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மார்க் குட் ஏற்கனவே ஆடி இருக்காரு லக்னோவுக்கு, சென்னை எடுத்தாங்க, அவரும் திருப்பி கண்டிப்பா பேர் கொடுப்பாரு. சோ இந்த 3 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மார்க் குட், மேத்யூ பாட்டு, இவரு பென் வார்ஷியஸ். 4 ஓவர்ல 40 போவார் டார்பியஸ். 2 விக்கெட் உங்களுக்கு ஷூர். 2 பவர் பிளேலயும் ஸ்ட்ரைக் பண்ணுவாரு, டெத்லயும் ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. கீழே கொஞ்சம் யூஸ்ஃபுல் ரன்ஸும் அடிப்பாரு கடைசியில. நீங்க சொன்ன அதே லாங்குவேஜ் தான், பெரிய சிக்ஸ் அடிப்பாரு, ஸ்பின்னர்ஸையும் பெரிய சிக்ஸ் அடிப்பாரு. ஒரு திங்கிங் போலர் நாதன் எல்லிஸ் மாதிரிங்கும் போது தட் இஸ் ஆல்சோ another வெரைட்டி வாட் யூ காட் இஸ் லெஃப்ட் ஆர்ம். மற்ற ஃபாஸ்ட் போலர்ஸ் மாதிரி எராட்டிக்கா குயிக்காலாம் போட மாட்டாரு. இந்த 132ல பியூட்டிஃபுல்லா போடுவாரு. நியூ பால்ல ஸ்விங்கர் ஆகும் உள்ள ரைட் ஹேண்ட் இருக்கு, அவரை நான் கண்டிப்பா எடுப்பேன். மார்க்வுட் ஒரே ஒரு பிரச்சனை தான் சார், எந்த ஐபிஎல் 14 மேட்ச் தாங்கி இருக்காரு அவரு, நீங்க சொல்லுங்க. ஆமா அது எனக்கு அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். மார்க்வுட்ங்கும் போது பிளிஸ்டரிங் பேஸ், அவர் இஃப் இஸ் ஃபிட் எனஃப் அண்ட் இஃப் இஸ் புட்டிங் இஸ் நேம் இன் ஐபிஎல் வேர் இப் பிளேட் கிரிக்கெட் பிஃபோர் த ஆக்ஷன்ஸ்னா எல்லாருமே அவரை எடுக்கணும்னு பார்ப்பாங்க ஹை பிரைஸ்ல. நான் ஹை பிரைஸ் கொடுத்து எடுத்துட்டு எனக்கு இன்ஜுரி வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது நான் கொஞ்சம் என்ன சொல்றது, இப்ப லக்னோ மாட்டினாங்க பாருங்க, மோஷின் கானு மயங்க் யாதவ்லாம் இது பண்ணி, அந்த மாதிரி இடம். பாட்ஸ் வந்து ஒரு ஸ்டெடி போலரு, அது எப்படி சொல்றது, அந்த காலத்துல இது நீங்க ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், கேட்டு பாக்குறேன். கவின் லாசன் நியூசிலாந்து ஒருத்தர் இருப்பாரு. கேவின் லார்சன் தெரியும் தெரியும். அப்புறம் அவரு இதாவே அவங்க செலக்டர் ஆகும் நல்லா போடுவார். கிறிஸ் ஹாரிஸ் கேவின் லார்சன் மாத்தி மாத்தி போடுவாங்க, ஒரே இது பண்ணி போடுவாரு. அந்த ஆஃப் ஸ்டம்ப் பெயில 100 பால் போட்டா 96 பால் அடிக்கும், ஓடி வர்றாரு, ஓடி அப்படி போடுவாரு. இன்னொன்னு உள்ள வச்சுதான் போடுவாரு. இந்த கிறிஸ் ஹாரிஸ் அவராது கொஞ்சம் உள்ள வச்சுதான் போடுவாங்க இவங்கலாம். இவர் எப்படின்னா அவங்க 2 பேரும் ஸ்லோ மீடியம், இவர் கொஞ்சம் குயிக்காவும் போடுவாரு. ஆனா என்ன, ஒரு ஒன் டைமென்ஷனல் போலர், பட் பிரில்லியன்ட் போலரு. இந்த ஐபிஎல் பிச்சஸ்ல தாங்குவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு கான்பிடென்டா சொல்ல முடியல. பட் உட்டும் சரி டார்ச்சஸும் சரி, நீங்க சொன்னது வந்து கோல்டன் பிக்கு. ஜேசன் ஹோல்டர் ஹஸ் டன் வெல் ஆஃப் லேட். He has done well in PSL, he has done well in CPL, he has done decently well in MLC, and he's done well for the West Indies. இது ரவுண்ட் தி விக்கெட் வந்துட்டு உங்களுக்கு கால்ல யார்கஸ் நிறைய போடுறாரு, டெத் ஓவர்ஸ்ல பேட்டிங்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்றாரு, ஒரு திங்கிங் கிரிக்கெட்டரு. he will not also be a bad option. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெரிய பணம்லாம் அவர் போக மாட்டாரு. நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப இந்த ஒரு கண்டிஷன் இந்த டீம் காம்பினேஷன் நான் வச்சிருக்கேன்னா, இப்ப ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு ஆளை நான் எடுக்கிறேன்னா எங்க ஃபிட் ஆவாரு, எங்க ஃபிட் ஆனா அவரோட 4 ஓவரை நான் கரெக்டா யூஸ் பண்ண முடியும், பேட்டிங் எங்க வந்தா அவர் டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜேசன் ஹோல்டர் வராரு, 1.9 crores எடுத்து வை, அப்படி எடுத்தெல்லாம் வைக்காதீங்க, ஃபிட் ஆவாரா எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. செகண்ட் ஆப்ஷன்ன்றது
ரிப்பேர் ஆக்ஷன் ஃபார் எவ்ரி டீம். ரிப்பேர் ஆக்ஷன் அது, நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புது கார் வாங்கல நீங்க, பழைய கார் ஏற்கனவே வாங்கின காரை வந்து நீங்க அந்த லாங்குவேஜ் சொல்லுவாங்க எஃப்சி பண்றேன்னு, எஃப்சி பண்ண போறீங்க செகண்ட் ஆப்ஷன்லங்கும் போது ஒரு பிளேயரை நீங்க எந்தெந்த பிளேயரை எடுக்கிறீங்களோ விட்டுட்டு பிளேயரை ஒரு சில பிளேயரை எடுக்கிறீங்கன்னா ஃபிட்டா வரான்னு பாருங்க. நான் ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டரா ரிஃபைண்டா பாக்குறேன். ஒத்துக்கிறீங்களா? இல்லப்படாக ஒரு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்றீங்களா? இல்ல ஜேசன் ஹோல்டர்லாம் எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம் பீரா, அக்செப்ட் தட். இப்போ அது போக இன்னும் ரெண்டு பேர் சொல்றேன். ரெஹான் அகமது ஒன்னு கண்டிப்பா யூட்டிலிட்டி, நல்ல ஆப்ஷன். இன்னொன்று வந்து இந்த சலாம் வக்கீலா அவர் இன்னொரு ஸ்பின்னர் இருக்காரு, ஆப்கான் ஸ்பின்னர் ஒருத்தர். ஆகும் இவங்க ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வக்கார் சலாம் கீல். அதாவது பக்கர் எனக்கு சலாம் மாத்தி சொல்லிட்டு. எனக்கு எப்படிப்பட்ட ஸ்பின்னரை பிடிக்கும்னா, அடிக்கிறியா அடி, உன் ஏர்ல பீட் பண்றேன். அவர் எப்படின்னா இஸ் நாட் குவிக் த்ரூ த ஏர். கூகுளி ராங் ஒன்று பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, இவர் ட்ரை அண்ட் பீட் த பேட்ஸ்மேன் இன் தேர். உங்களுக்கு குட்பாரு இறங்கி வந்தாலும் அடிக்க தெரியலன்னா முழுங்கிட்டு போயிடுவாரு உங்களை. அப்படிங்கும் போது அதே மாதிரி 50 லட்சத்துல வருவாரு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரினுக்கு வந்து எப்படி பாக்குறாங்க, ஒண்ணு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆர் ரிஸ்க் ஸ்பின்னர் செகண்ட் ப்ரையாரிட்டி, மூணாவது ஃபாஸ்ட் bowler, அதுக்கப்புறம் தான் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பினிஷர் எல்லாம் பாக்குறாங்க. இதுதான் டாப் கமாடிட்டி. அப்படிங்கும் போது வக்கார் சலாம் கி ஸ்லோ த்ரூ த ஏர் போல்ஸ் ரைட் லென்ஸுங்கும் போது இஸ் ஆல்சோ நாட் அ பேட் பிக் when you can get him for a base price of 50 lakhs. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்னொரு பிளேயர் யார் சொன்னீங்க? ரெஹான் அகமது. ரேயான் அஹமத் வந்துட்டு என்ன சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய லென்ஸ் மிஸ் பண்றாரு. ஒரு அட்வான்டேஜ் வாட் he கேன் கிவ் ஓவர் வக்கார் சலாம் கீல் இஸ் இன் பிக் சிக்ஸஸ், ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்க முடியும். அது அது அவர் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப கீழே இருந்து ரிலீஸ் பொசிஷன் வந்து கொஞ்சம் டாலா இருக்கணும். இங்கேருந்து அப்படி ரிலீஸ் பண்றதுனால நிறைய ஷார்ட்டர் லைன்ஸ் போடுறாரு. இந்த ட்ரூ பிச்சர்ஸ் பால் திரும்பாத போது உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா விழுதுன்னா பேக் ஃபுட்ல போய் நெயில் பண்ணிடுவாங்க சிக்ஸ். பட் இஸ் நாட் அ பேட் பிக். ரேனாம தான் வக்கார் சலாம் கீழான்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் ராதர் லீன் டுவர்ட்ஸ் வக்கார் சலாம் கீழ். ஓகே, இந்தியன் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த லக்னோ வந்து எப்படி இந்த 11 கோடி 12 கோடின்னு வச்சிருக்கேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. மோசினா இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாயங்க் யாதவா கூட இருக்கலாம். அவங்கலாம் வருவாங்க, வந்தா திருப்பி வேற டீம் போவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். சிவம் மாவி பாவம் டீம் இல்லாம இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க. ஐயோ நல்ல வேளை, எப்படி மறந்தேன்னு தெரியல சார். அவர் என்ன சார் பாவம் பண்ணாருன்னு தெரியல. he played ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, 3 விக்கெட் எடுத்தாரு. 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் போய் அவரை எடுத்து உட்கார வச்சாங்க, ஃபுல் சீசன் உட்கார வச்சாங்க. 6 கோடிக்கு அவரை எடுத்துட்டு எல்லாம் அவரும் இந்த ஸ்ரீகர் பரத் தான் 2 பேரும் கள்ள மிட்டாய் சாப்பிட்டு இருப்பாங்க இதுல உட்காந்துன்னு. நான் சீக்கிரம் பரத் தான் அடுத்து கேட்கணும்னு இருந்தேன், அதையும் சேர்த்து சொல்லிருங்க. பாவம் மாவி, மாவி இஸ் குயிக் ஆல்சோ. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் வை இஸ் பீன் ஓவர்லுக். நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஸ்ரீகர் பரத் பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலாந்துல போயிட்டு யூகேல போய் மேட்சஸ் அங்கேயும் ரன் அடிச்சிருக்காரு. இப்ப ஆந்திரா பிரீமியர் லீக் போன வருஷம் என் டீம்ல தான் இருந்தார், வைசாக் வாரியர் கேப்டனு. மேட்சுக்கு மேட்ச் அடிச்சாரு. அதே மாதிரி இப்ப இந்த வருஷமும் இப்ப ஆந்திரா பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்காரு. காக்கிநாடா கிங்ஸ்னு ஒரு டீமை கேப்டன் பண்றாரு, ரன் அடிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னொரு பாவப்பட்ட ஜென்மம் யார் தெரியுமா? அஸ்வின் ஹெப்பர். ஓகே, போன தர எங்க டீமுக்கு அவர் ஆடி கொடுத்தாரு பாருங்க, சிங்கிள் ஹேண்டடா நின்று ஜெயிச்சு கொடுத்தாரு. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார் இஸ் டீம் வந்து உங்களுக்கு வந்து 98 அடிச்சிருக்காரு. அவரும் அடிச்சுனே தான் இருக்காரு. ஒரு சிலருக்குலாம் அந்த லக்கு வரவே மாட்டேங்குது. ஐம் ஒன்லி பிரேயிங் ஃபார் திஸ் கைஸ் who are doing so much of hard work to at least get a look in. அதுதான் வந்து நம்மளோட சேனலோட இதுவே, for people to see and find a value in them and please give them an opportunity. ஆமா, அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் சொல்றேன், அதான் கடைசி. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அபிமன்யு ஈஸ்வரன் பாவம், அவர் வந்து அவருக்கு வந்து ஐபிஎல் விளையாட தெரியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ண மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல, எந்த ஸ்குவாடுக்குமே போகல. அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு. ஏன்னா ரெட் பால்ல ஒரு ப்ரூவன் இந்தியன் டொமஸ்டிக்ல கன்சிஸ்டண்டா அடிக்கிறவங்க ஐபிஎல்ல கண்டிப்பா அடிக்கலாம். ஆகாஷ் சோப்ரா மாதிரி ஆட்களுக்கே வாய்ப்பு கொடுத்த இந்த ஐபிஎல் வந்து அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பா, அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜெகதீசன் இந்தியன் டீம்ல இப்ப தற்போது இருக்காரு, வின்னிங் மெடல் வாங்கி பெருமைப்படுத்திட்டாரு தமிழ்நாட்டை. ஸோ அந்த ஜெகதீசனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரி அடிச்சார் சார் விஜய் ஹசாரே டிராபில. அவர் வந்து அவர் முதுகுலயே குத்திக்கிட்ட சூழல் என்ன தெரியுமா? இப்ப டிஎன்பிஎல்ல வந்துட்டு பினிஷர் ரோல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டட் இம்செல்ஃப் டு நம்பர் 5. மறைய மேட்ச் இந்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சாம்பியன் டீம் எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க, பேட்டிங்கே கிடைக்கல.
நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, ஒரு சில பிளேயரை நான் திருப்பி எடுத்துட்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎல் எங்கேயாவது ஒரு ரன் அடிச்சு நான் பார்க்கணும். ஒரே ஒரே ஒரு 50 தான் அடிச்சாரு. உங்களுக்கு ஒரே ஒரு 50 அடிச்சா வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐ ரேட் ஜெகதீசன் வெரி ஏர்லி 2019 நான் திண்டுக்கல் டிராகன்ஸோட இருந்த போது அவர் தான் எங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். வி வென்ட் டு தி ஃபைனல்ஸ், பிளேட் a மேஜர் ரோல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரு ஹரிநிஷாந்த் 2 பேர் தானே ஓபனர்ஸ் அப்போ. ஆமா, ஹரிநிஷாத்தும் அவர் தான். இப்ப ஹரிநிஷாத்தும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்காரு. he has to prove himself to get into என்ன சொல்றது ஐபிஎல், பிகாஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங் இஸ் வே டு கெட் இன் டு தமிழ்நாடு ரஞ்சி டீம். அதுக்கப்புறம் சையத் முஷ்டாக் போது அதை சொல்ல முடியாது. அபிமன்யு ஈஸ்வரன்லாம் நான் என்ன சொல்றேன்னா, someone who can average close to 50, someone who's got a solid technique only can achieve that அப்படிங்கும்போது don't come to a conclusion that he's a red ball cricketer and he cannot play white ball cricketer. கன்க்ளூஷனுக்குலாம் தயவு செஞ்சு வராதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காரை கொடுத்து பாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சா அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் சீல் பண்ணிடு. நீ கையில ஸ்டேரிங்கே கொடுக்க மாட்டேன்ற, நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன், சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், நான் அதனால வண்டி ஓட்ட முடியும். நீ வண்டியே கொடுக்காம இல்ல வேணாம் ஓட்ட மாட்டானா எப்படி? அபிமன்யு ஈஸ்வரன் யார் யாரோ ஆடுறாங்க சார் ஐபிஎல். ஒருத்தர் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ் பிகாஸ் எவ்ரிஒன் ஹஸ் கம் புட் இன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கும்போது நான் ஒன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் ஆசைக்கு, பரவாயில்ல சொல்லுங்க. பண்ணிட்டேன் ஏற்கனவே. அதுதான் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு சான்ஸ கொடுப்பேன். உனக்கு பைசா இருக்கு, கேஷ் இருக்கா, எடுங்கயா பாவம். இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்காங்க, ப்ளீஸ் கிவ் பீப்புள் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெகதீசன் ஐம் நாட் ஷூர் அபவுட் இட் பிகாஸ் ஐ கேவ் யூ a reason. You should have opened for Chepak Super League, you should have piled up lot of and then you should have put his case forward. ஏன் பாபா அப்ரஜித் அவர் என்ன பாவம் பண்ணாரு சொல்லுங்க? இந்திரஜித்துக்காவது ஓரளவுக்கு சான்ஸ் கிடைச்சது, கேகேஆர் எல்லாம் கொடுத்தாங்க, பாவம் கம்மியா தான் சான்ஸ் கிடைச்சது. பட் சான்ஸ் கிடைச்சது யூட்டிலைஸ் பண்ணல. Baba Aprajit is a complete material now. He is bowling very good controlled off spin. He is scoring, piling up runs after runs. அவருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்களே. Hopefully at least in the second option people realize it and give opportunities to players who really deserve it என்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஸோ வியூவர்ஸும் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, யாரை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது மாதிரி வியூவர்ஸ்டையும் கேட்போம் நம்ம என்ன டாபிக் அடுத்து நம்ம பண்ணலான்னு. அதுல இருந்து நம்ம எடுத்து பேசலாம், வியூவர்ஸ் வந்து ஐடியாஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நிறைய பிளேயர் பார்த்துட்டோம், நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுடைய ஐடியாஸ் நிறைய சொன்னீங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சொன்னீங்க, டேட்டா பேஸ் வச்சும் நீங்க சொல்லியிருக்கீங்க, ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, கரண்ட் ஃபார்மு, டெக்னிக்கு, இப்போ பாஸ் பெர்ஃபார்மன்சஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், அது வர வர ஐ திங்க் வில் பில்ட் அப் மோர் டுவர்ட்ஸ் ஐபிஎல். அவங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க. அதான் நம்மளோட மோட்டிவ், இதை பாக்குற வியூவர்ஸோட மோட்டிவ் என்னன்னா, people who deserve it should get a chance. அதுதான் என்னோட மோட்டிவ். I'll promote everyone who deserve to get a chance. Hopefully all the players we have mentioned get a chance, if not for bigger money, at least get an opportunity. பாப்போம், அந்த ஐபிஎல் அப்டேட்ஸ் அங்கங்க வந்துட்டே தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிடும் சஞ்சு சாம்சன் ட்ரேடா என்ன ஏதுன்னு. திருப்பி அதையும் வருவோம், மத்த கிரிக்கெட் ரவுண்ட் அப்புக்கு வருவோம். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கடைசி மேட்ச் ஆட போறாங்க, சீரீஸ் யார் ஜெயிக்க போறாங்க அதுக்கும் வருவோம். அதுக்கப்புறம் நிறைய ஏசியா கப் ரிவ்யூஸ் பண்ணலாம். ஏசியா கப் நெருங்கிட்டு இருக்கு. வில் கம் பேக் அண்ட் கீப் என்டர்டெய்னிங் யூ இன் a very frequent manner with your very own purpose. Until then, thanks a lot and bye bye.